ஹாய் ஆல், வணக்கம். தமிழ் ஃபுட் டைம் சேனலுக்கு வரவேற்கிறேன். இன்றைக்கி வீடியோவில் ஒரு ஈஸியாக டேஸ்டியாக ஒரு ஆனியன் சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன். ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கிட்டேன். ஒரு டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு. இது ரெண்டுத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். மீடியம் ஹீட்டில் வச்சுக்கோங்க. இது நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் 4 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். அப்புறம் ஒரு லெமன் சைஸில் ஒரு பாதி அளவுக்கு கொஞ்சோண்டு புளி சேர்த்துருக்கேன். வெங்காயம் 3 சேர்த்துக்கிட்டேன். உப்பு தேவையான அளவு. தேங்காய் ஒரு 1/2 கப் சேர்த்துக்கிறேன். 3 பெரிய வெங்காயத்துக்கு ஒரு 1/2 கப் தேங்காய் சேர்த்துக்கலாம். இப்போ சட்னி நல்லா வதங்கிருச்சு. இதை நம்ம ஆற வச்சு ஒரு மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறோம். இதை அதுக்கப்புறம் அரைச்சிட்டு ஒரு பவுலில் நம்ம மாற்றிக்கலாம். இப்போ சட்னி தாளிக்கிறதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கிறேன். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் கடுகு உளுந்தம் பருப்பு அதில் சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு காஞ்ச மிளகாவை பிச்சு போட்டுக்கிறேன். அப்புறம் கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த தாளிப்பை இந்த சட்னியில் சேர்த்துடலாம். ஸோ இட்லி தோசைக்கு ஒரு சூப்பரான டேஸ்டியான சட்னி நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இது நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த சட்னியோட டேஸ்ட் பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக நம்ம வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள்.